எல்லாருக்கும் வணக்கம். ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கலரிங் பார்க்கலாம். கலரிங் வந்து நம்ம ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ 2 கேட்டகரியாக வச்சுருந்தோம். கேட்டகரி ஏல கேஜி குரூப்பில் வருவாங்க, கேட்டகரி பியில் ஃபஸ்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வருவாங்க. ஸோ கலரிங் என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அண்ட் கேஜி குரூப்பில் வந்து ப்ரீகேஜி வந்து யூகேஜி வரைக்கும் அப்படின்றப்போ அந்த ஒரு வருஷ வித்தியாசத்துக்கே வந்து கலரிங் வந்து அவங்க பண்ணியிருக்கிற ப்ரெசன்டேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஒரு ப்ரீகேஜி தனியாக, எல்கேஜி தனியாக, யூகேஜி தனியாக அப்படி தனித்தனியாகவே நாங்கள் ரிசல்ட் போட்டிருக்கோம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னா ஒயிட் கேப் இல்லாமல் கலர் பண்ணணும். ஒயிட் கேப் இல்லாமல் அப்படின்னா அங்கங்கே சொட்டையாக தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட் கேப்ஸ்லாம் இல்லாமல் நீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் பார்க்கும்போது ஒரே மாதிரி ஸ்ட்ரோக்ஸில் ஈவனாக இருக்கணும். சில கலரிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஹொரிசான்டலாக பண்ணியிருப்பாங்க, இப்படி திருப்பி வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே பேஜில் நீங்கள் பார்க்கும்போது நீட் ஃபினிஷிங் இல்லாமல் அங்கங்கே கிறுக்கின மாதிரி கோடாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக கலர் பண்ணியிருக்கணும். ஸோ இது செகண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனை விட்டு தாண்டி வெளியில் போகாமல் பர்ஃபெக்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ஷனில் வந்துடும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன். நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சிலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெட், ப்ளூ, எல்லோ. ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். அந்த காம்பினேஷனே உங்களோடது நல்லா வெளியில் எடுத்து கொடுக்கும். சிலர் பார்த்திங்கன்னா பேபி பிங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேபி பிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து லைட் கலராக தான் தெரியும். ஸோ என்ன பர்பஸில் எந்த இடத்துல நம்ம பேபி பிங்க் யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். எல்லோரும் ரங்கோலி பிரைட்டாக போடும் போது நம்ம மட்டும் ஒயிட்டில் போட்டு வச்சுருக்கோம், இல்லை அரக்கு கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்மளோடது டல்லாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான். ஸோ எல்லாரோடதும் அட்ராக்டிவாக இருக்கும் போது நம்மளோடது மட்டும் லைட்டாக இருந்துச்சுன்னா வீக்காக தான் தெரியும். அண்ட் சிலர் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது ரெட் கலர் மாதிரி தெரியல, ஏன்னா அவங்க அழுத்தி பண்ணலை. ஸோ அப்போ அது பிங்க் மாதிரி தான் தெரியும். ஸோ அவங்க டார்க்காக அடித்தாதான் அது நல்லா பிரைட்டாக வெளியில் எடுத்து கொடுக்கும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு க்ரீனோட நிற்காதீங்க. க்ரீன்லேயே மினிமம் பார்த்திங்கன்னா 2 ஷேட்ஸாவது வரும். கலர் பென்சிலாக இருக்கட்டும், இல்லை க்ரையான்ஸாக இருக்கட்டும். அதில் இருக்கிற 2 க்ரீனையாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் க்ரீனுன்னு சொல்லி ஒரே டார்க் க்ரீன், ஒரே லைட் க்ரீன் அப்படி போட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கான டிஃப்ரென்ஸே தெரியாது. எது முன்னாடி இருக்குது, எது பின்னாடி இருக்குது, எது லீஃபு, எந்த லீஃப் பின்னாடி இருக்குது, எந்த லீஃப் முன்னாடி இருக்குது, இந்த வித்தியாசமே தெரியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ முன்னாடி இருக்க லீஃப் லைட் க்ரீனாகவும் பின்னாடி இருக்கிற லீஃப் வந்து டார்க் க்ரீனாகவும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும், ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த மாதிரி க்ரீன் வேரியேஷன்ஸ், ப்ளூ வேரியேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்டு பேக்ரவுண்ட் கலர். எப்போவுமே ஒரு பிக்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பற்றி வரையும் போதும் பேக்ரவுண்ட் என்னன்னு யோசிக்கணும், கலர் பண்ணும் போதும் பேக்ரவுண்டுக்கு என்ன கலர்னு யோசிக்கணும். நீங்கள் பேக்ரவுண்டோட கலர் எப்படி சூஸ் பண்ணணுன்னா சப்ஜெக்ட் நல்லா எம்ஃபசைஸ் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்னால் இப்போ அந்த பூ இருக்குது அப்படின்னா பூ வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கலர் வந்து பேக்ரவுண்டோட கலர் லைட்டாக கொடுக்கலாம். இல்லை பூவோட கலர் லைட்டாக இருக்குன்றப்போ பேக்ரவுண்டோட கலர் டார்க்காக கொடுக்கலாம். என்னங்க நீங்கள் பின்னாடி டார்க்காக வைக்கும் போது லைட் கலரில் இருக்க பூ வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று, பேக்ரவுண்ட் வந்து பண்ணுறேன்னு சொல்லி கோடாக வர்ற மாதிரி, கேப் இருக்கிற மாதிரி அப்படி கலர் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ஸோ பண்ணுறத நீட்டாக பண்ணணும். அடிஷ்னலாக இந்த பேக்ரவுண்டு ஃபில் பண்ணியிருக்கும் போது உங்கள் பிக்சர் இன்னும் எலவேட்டடாக இருக்கும், மற்றவங்களோட கலரிங்கை விட உங்களோட ஸ்டாண்ட் அவுட் ஆகி இருக்கும். அண்ட் எப்போவுமே ஒரு கலரை அடிச்சுட்டு அடுத்து என்ன கலர் அடிக்கலான்னு யோசிக்காதீங்க. முதல்ல பிக்சர் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம், இப்போ அந்த கேர்ள் பின்னாடி அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருந்தது கேட்டகரி பிக்கு. ஸோ என்ன கலர் ஃபஸ்ட்டு ரெட் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ளூ எடுத்து வச்சுக்கோங்க, எல்லோ எடுத்து வச்சுக்கோங்க, க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 கலர்ஸை வச்சுட்டு இதில் எது பிரைட்டாக இருக்கோ அதை மெயின் சப்ஜெக்ட்டுக்கு எங்கே யூஸ் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கலர் எதுக்கு,
இப்போ க்ரீனுக்கு ஆப்வியஸாக அந்த லீவ்ஸ்க்கு தான் நம்ம கொடுத்தாகணும், அதுக்கு வச்சாச்சு. இப்போ மீதி என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ இதை வந்து ஷஃபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னும் கலர்ஸ் வேணும் அப்படின்றப்போ ரெட்டுக்கு காம்பினேஷனாக வேறு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், எல்லோவையும் ப்ளூவையும் தவிர ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம், வைலட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி அடுத்த கலர்ஸை வந்து பிக் பண்ணுங்கள். கலர்ஸை முதலே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலரிங்க ஆரம்பிங்க. இல்லைன்னா என்ன கலர் அடிக்கிறதுன்னு தெரியாமல் கைக்கு கிடைச்ச கலரை வச்சு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு இருக்கும், இப்படி பல்ஜான மாதிரி இருக்கும். அது ஒரு சிலர் மட்டும்தான் அதே 3D எஃபெக்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கண், எல்லாத்துக்கும் கலர் பண்ணவங்க கண்ணில் இருக்க ஐபால்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணும் போது உங்கள் ட்ராயிங் ஆர் கலரிங் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் எலவேட்டடாகவும் வரும். இதெல்லாம் பசங்களோட வேலை. நம்ம பேரண்ட்ஸோட வேலை என்னென்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது கிளியராக நேராக வச்சு எடுங்க. கலரிங் பேப்பரை இப்படி க்ராஸாக வச்சு எடுத்திங்கன்னாலோ இல்லைனா வந்து இப்போ பேடில் வச்சு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக ஸ்கேன் பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா அதுவே உங்கள் ப்ரெசன்டேஷனை ரொம்ப நீட்டாக எடுத்து காமிக்கும். அண்டு இன்னொன்று என்னென்னா பிரைட்னஸ். ஸோ பிரைட்னஸை வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சு எடுங்க. ஏன்னா நீங்கள் சூப்பராக கலர் பண்ணியிருந்தாலும் ஃபோனில் வந்துட்டு பிரைட்னஸ் இல்லாமல் டல் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருந்தா அவங்களோட பிக்சர் டல்லாக தான் தெரியும். இப்போ நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸை பிக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி ஷீட் மெயின்டெனன்ஸ். இது வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஷீட்டு நீங்கள் எப்படி கலரிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அந்த ஷீட்டு ப்யூர் பர்ஃபெக்ட். அந்த A4 ஷீட் எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக, அதே மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் மடங்காமல் கையோட இப்போ கலர் பண்ண கையில் ஏதாவது ஸ்மஜ்ஜாக இருக்கும், அதை சைடில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. சைடில் வைக்கும் போது அந்த இடத்துல இம்ப்ரெஷன் விழுகும். ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்மஜ் ஆகாமல் க்ளீனாக இருந்துச்சுனாலே சுமாராக பண்ணியிருக்க ஒர்க்கு கூட சூப்பராக தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராயிங். ட்ராயிங்னு வரும்போது ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சுற்றி வளைச்சி வராதிங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கிளியராக ஜூம் பண்ணி மெயின் சப்ஜெக்டாக வைங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடிஷ்னலாக கண்ணு மூக்கு வாயெல்லாம் ஆட் பண்ணி அது ஒரு ஓரமாக போயிடக்கூடாது. ஸோ அது ஒன்று. இப்போ அந்த பட்டர்ஃப்ளையே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் இத்தினூண்டுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வரையக்கூடாது. அந்த ஃபுல் ஷீட் ஃபில் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை போட்டு அதுக்கு அடிஷ்னலாக வேணால் நீங்கள் ஃப்ளவர்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு பேப்பரோட கார்னரில் இத்தினூண்டுக்கு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு அதை நீங்கள் எம்டி ஷீட்டாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது பிளாங்காக தான் ஃபீல் ஆகும். அண்ட் ட்ராயிங்லேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன், அந்த அவுட்லைன் எப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத. இப்போ அந்த பட்டர்ஃப்ளைலேயே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் எவ்வளோ பர்ஃபெக்டாக பிளாக் அவுட்லைன் போட்டிருக்காங்களா இல்லை கலரிங்லேயே அந்த அவுட்லைனை டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் கவனிப்போம். இதுக்கும் வந்து அதே தான், கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ வெரைட்டி கொடுக்குறீங்க, எவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சென்சிபிளாக இதுக்கு இந்த கலர் தான் கொடுத்தா நல்லாயிருக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பர்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் கவுண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் கம்போசிஷனுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, A4 ஷீட்டில் ஒரு கார்னரில் குட்டி பட்டர்ஃப்ளை வரைகிறதுக்கும் சென்ட்ரைஸ்டாக ப்ளேஸ் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணுறது, இதுதான் கம்போசிஷன். இப்போ ஹோம் ஸ்வீட் ஹோமில் பார்த்திங்கன்னா ஹாப்பி ஹோம் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா வின்னிங் என்ட்ரிஸ் வந்து 2 இருக்கும். 2மே பார்த்திங்கன்னா ஃபுல் ஷீட் வந்து ஃபில் ஆகிருக்கும். வீட்டுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி, அந்த வீடு இருக்கிற சுற்றி இருக்க அந்த என்விரான்மெண்ட், பின்னாடி ப்ளூ ஸ்கை, அதில் வந்து க்ளவுட்ஸு, இது எல்லாமே சன்னு எல்லாமே போட்டு அந்த ஃபுல் ஷீட்டுமே ஆக்குப்பை ஆகி இருக்கும். அப்படி வெல் கம்போஸ்டாக இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ரைட் மெட்டீரியலை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு வந்து கலர் பென்சில் தான் நல்லா வரும் அப்படின்னா தாராளமாக கலர் பென்சில்லே பண்ணுங்கள். பெயிண்டில் பண்ணால் தான் வின் பண்ணுவாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லை கலர்ஃபுல்லாக பண்ணால் தான் வின் பண்ணுவாங்கன்னும் கிடையாது. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணால் கூட வின் பண்ணலாம். ஆனால் அது பர்ஃபெக்டாக இருக்கணும், அவுட்லைன் கரெக்டாக இருக்கணும், அந்த ஷேப் ப்ரப்போர்ஷன் கரெக்டாக இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். மெட்டீரியலை வச்சு யாரும் டிசைட் பண்ணவே மாட்டாங்க.
ஸோ அவங்களுக்கு ஈஸியான மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் கிளம்ஸி ஆகாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். அடுத்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை ஸ்பீச்சில் வந்து நம்ம பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதில் கேட்டகரி பியும் கேட்டகரி டி மட்டும்தான் இருந்தாங்க, மற்ற கேட்டகரிஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஸோ கேட்டகரி பி அண்ட் டியில் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கலந்துக்கிட்டவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒன்று சொல்லணும் அப்படின்னா, டைம் லிமிட் 2 minutes தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த 2 minutes ஃபுல்லாக மெயின் கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ரொடக்ஷனுக்கோ இல்லைனா வந்து அந்த கன்க்ளூஷனுக்கோ நிறைய டைம் எடுத்துக்காதீங்க. 2 minutesனால் 2 minutesஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 month டைம் கொடுக்குறோம் இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லி. 2 minutes கண்டென்ட் தானே, அப்போ அதை நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா, இதே டாப்பிக்கை கொடுத்து வேறு ஒரு இடத்துல 5 minutesக்கு பேச சொன்னாங்கன்னா 5 minutesஸும் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு ஹை பீக் பாயிண்ட்டுன்னு இருக்கும், அதுதான் உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த இது இருக்காது, ஒரு கிராஃப் மாதிரி தான் அப்படி மேலே ஏறி இறங்கும். அந்த 2 minutes வந்து ஹை கிராஃபில் இருக்கும் நீங்கள் பேசுகிறது. அவ்வளோ இன்ஃபர்மேஷ்னலாக, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல் கண்டென்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ட்ரடக்ஷன், இதுக்கு பின்னாடி ஒரு கன்க்ளூஷன்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த 5 minutes ஃபில் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலையும் கன்க்ளூட் பண்ணுறதுலையும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த 2 minutesஸை ஃபுல் கண்டென்ட் கிளியராக கொடுக்குற மாதிரி, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குற மாதிரி ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று தான் ஸ்பீச்சில் நான் சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் திருக்குறளில் வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கிறதுலையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணது வந்து திருக்குறளுக்கு தான். அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லாவே சொன்னாங்க. அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணவே மனசு வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திருக்குறளும் வந்து கலரிங் மாதிரியே கேட்டகரி பிரிச்சிட்டோம். எல்கேஜி, இது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் தனித்தனியாக. அதுக்கப்புறம் கேட்டகரி பி, கேட்டகரி சி, கேட்டகரி டி அப்படி போட்டுட்டோம். இதில் வந்து மல்டிபிள் பிளேசஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸே வந்து 2 பேர் 3 பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக உட்காந்து ஒரு சிங்கிள் வேர்டில் ஒரு தப்பு இருக்குது, அதனால இவங்க செகண்ட் ப்ளேஸ் போயிட்டாங்க, அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம். ஏன்னா நம்மளோட மெயின் மோட்டிவே வந்து எல்லா பசங்களும் மோட்டிவேட் ஆகணும், ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும், நல்ல ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ப்ரைஸ் வின் பண்ணி அந்த ட்ராஃபியை வாங்கி வச்சு நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க இன்ஸ்பயர் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும், இன்னும் நிறைய அதாவது பண்ணணும், அதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ அதனால் நிறைய ப்ரைஸஸே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் அப்படி தான் 2 minutes டைம்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த 2 minutesங்கிறத கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ 3 minutes வீடியோ, 3.5 minutes அப்போல்லாம் அனுப்புகிறாங்க. மேக்ஸிமம் 10 தான் சொல்லியிருந்தோம் கேஜி குரூப்புக்கு. அதுக்கு மேலே நிறைய பேர் 15, 20 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெறும் அந்த ஃபஸ்ட்டு 10 எது சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சிலர் 15 அனுப்பியிருக்காங்க, நாங்கள் 10 தான் அனுப்பியிருக்கோம், ஸோ நீங்கள் 15 செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 15 20 அனுப்பியிருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு 10 மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். இதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ப்ரொனன்சியேஷன் எந்த அளவுக்கு அவங்க கிளியராக உச்சரிக்கிறாங்க, எவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க, எவ்வளோ சரளமாக கடகடன்னு பேசுகிறாங்க, புரிஞ்சு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக தான் இது பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜியில் வந்து நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. அதில் தான் வந்து ப்ரைஸஸ் நம்ம நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நீ திருக்குறள் சொல்லி கொடுக்கும்போது நிறையா குழந்தைங்களுக்கு வந்து டான்ஸ் மாதிரி ஒவ்வொரு போர்ஷனுக்கும் இப்படின்னு ஆக்ஷன் சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கீங்க. நானும் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்ல விஷயந்தான். ஏன்னா பசங்களுக்கு வேறு எப்படி சொல்லி கொடுக்க முடியாது. இனிமேல் வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு மீனிங்கும் சொல்லி கொடுத்து சொல்ல வைங்க. வேக வேகமாக வாய் அப்படியே டங் ரோல் ஆகிற மாதிரி சொல்லி அது பிரயோஜனமே இல்லை. அவங்க புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லட்டும், நல்லா கிளியராக சொல்லட்டும், உச்சரிப்பு வரட்டும். நீங்கள் 20 100 சொல்லி கொடுக்கறத விட 10 சொல்லி கொடுத்தா அது கிளியராக மீனிங்கோடு அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஓகே. அதுக்காக தான் இந்த திருக்குறள் கான்டெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் நல்லா கிளியராக அவங்க சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுங்க. அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது பெரிய பசங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இது நான் திருக்குறள் சொல்ல போகிறேன்,
திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், அவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை தவிர நீங்கள் அப்போ அந்த 2 மினிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறதுல ஏதாவது ஒரு குட்டி கதை சேர்த்துக்கலாம் இல்லையா? அதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் 2 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை 1 மினிட் 20 செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே நிறைய பேர்லாம் முடிச்சிட்டாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியே முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி அந்த 40 செகண்ட்ஸ் சும்மா தானே இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க டைமை தாண்டியும் போகக்கூடாது, கொடுத்துருக்க டைமை வேஸ்ட் பண்ணவும் கூடாது. கொடுத்துருக்கிறத மேக்ஸிமம் யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்கள கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுங்க. இது இந்த ஈவெண்ட்டுக்காக மட்டும் அப்படிலாம் சொல்ல கிடையாது. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடும். நீங்கள் அந்த ஒரு ஃபார்முக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் சிங்கிங். சிங்கிங் வந்து எனக்கு அவ்வளோவா மியூசிக் பற்றி தெரியாது. ஸோ மியூசிக்கு ஜட்ஜ் வந்து இங்கே கரூரில் ஸ்பென் கன்சர்வேட்ரின்னு சொல்லி மியூசிக் அகாடமி இருக்குது. அங்கே அஜய் கிருஷ்ணா சார் தான் இருக்காங்க, அவங்க தான் ஜட்ஜ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு 4 கேட்டகரியில் தான் ஜட்ஜ் பண்ணாங்க. பிச்சு, ரிதம், டைனமிக்ஸ், இன்டர்ப்ரிட்டேஷன். பிச்சு ரிதம்னா உங்களுக்கே தெரியும், டைனமிக்ஸ்னால் கமக்கம், இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்னா எமோஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பாயிண்ட்ஸ் போட்டு அதை டேலி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தனியாக ஃபீட்பேக்ஸ் சார் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சிங்கிங்கில் வந்து பெரிய பசங்களுக்கு கேட்டகரி டி அண்ட் இ அதில் வந்து பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருந்ததுனால 2 கேட்டகரியும் நாங்கள் ஒன்றா கிளப் பண்ணிட்டோம். கேட்டகரி டி அண்ட் கேட்டகரி இ ரெண்டும் சேர்த்து ஒரே கேட்டகரியாக தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்டகரி டிக்கு தனியாக இக்கு தனியாக ரிசல்ட்ஸ் நீங்கள் தேடி கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மோட்டிவேட் ஆகணும். ஓ இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், ஒரு ஹெல்தி காம்படிஷனாக எடுத்துக்கோங்க. ஒரு நான் ஸ்போர்ட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இதில் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் வின் பண்ணவங்களுக்கு மட்டும் விஷஸ் கிடையாது, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ், மை ஹார்ட்டி விஷஸ் ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறீங்க, அந்த ஸ்டெப்பை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க, அப்போ தான் அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ வின் பண்ண பசங்களுக்கு ட்ராஃபீஸும் சர்டிஃபிகேட்டும் கொரியர் சென்ட் பண்ணுவோம். அதர் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்யூச்சர் வின்னர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கிஃப்ட்டு. ஸோ கலரிங்க்குனா ப்ரஷ் பென்னு, ட்ராயிங்க்கு போஸ்டர் கலர் செட், ஸ்பீச்சுக்கு வந்து ஃபைன் லைனர் டிப் பென், திருக்குறளுக்கு ஸ்டேஷ்னரி கிட், அண்ட் சிங்கிங்க்கு வந்து மல்டிபர்பஸ் பவுச் பேக். ஸோ இதான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி ட்ராஃபீஸ் ரெடியாகி வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு மினிமம் 10 days தேவைப்படும். ஸோ நான் ஒருத்தியாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும். அதனால் ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள். இந்த குரூப்லேயே இருங்க. இந்த கொரியர் நீங்கள் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் இந்த குரூப்பை வந்து லீவ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ரெடியானதுக்கப்புறம் நான் கொரியர் டிஸ்பேட்ச் போடும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். பேக்கிங் நடக்கும் போதே ஃபோட்டோ எடுத்து பேக்கிங் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருவேன். சேஃபான பேக்கிங் தான் பண்ணுவோம். அண்ட் கொரியர் சென்ட் பண்ணோடனே உங்களுக்கு கொரியர் ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் மெசேஜும் கூட உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.